எதுவுமே தெரியலங்க. இப்படி ஒரு முதலமைச்சரை பார்த்து நம்மளே வந்து செருப்பு கட்டி அடிச்சுக்கலாமான்னு இருக்கு. அப்படி ஒரு ஏன்டா இப்படி ஓட்டு போட்டேன், நான் ஓட்டு போட்டிருக்கேன், அந்த வழி எனக்கு தெரியுது. மக்கள் காரி காரி துப்புற அளவுக்கு மோசமான ஒரு முதலமைச்சர், இந்த மாதிரி மட்டமான ஒரு கமிஷனரை இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டு, அதனால இன்னைக்கு சென்னையில பாருங்க எல்லா போதை வஸ்துகளுமே கிடைக்குது. 70% வந்து எனக்கு தெரிஞ்சு நியாயத்து பொய் வழக்குல வந்தவங்க தான் அதிகமா இருக்கு. ஒரு 30%ல கூட அதுல சில விஷயங்கள் இவங்களுடைய சுயநலத்துக்காக ஒரு கஞ்சா வைக்க சொன்னா வித்தாரம் சொல்லியிருப்பான், தெரிஞ்சிருப்பான், அவனை பிடிச்சி போலீஸ் வந்து காவல்துறையில வழக்கு போட்டிருப்பான். சென்னையில் அப்படி நிறைய விஷயம் நடந்திருக்குது. இந்த மாதிரி அயோக்கியத்தனமான கேவலமான மோசமான சட்ட ஒழுங்கு மோசமான இருக்கக்கூடிய சூழ்நிலையில சென்னையில காவல் ஆணையருக்கு முன்னாடி இப்படி ஒரு பொய் வழக்கு போடுறாங்க. இந்த மாதிரி நான் கலைஞர்லாம் ஒரு தகவலை போய் சொன்னோம்னா, ஒரு ஜியோ ஒன்று போட்டோம், வேலை வாய்ப்புலாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் தரும் காவலருக்குன்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் அப்பவே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு உப்மா, எல்லாமே உப்மா கம்பெனி. தமிழ்நாடு அரசே ஒரு உப்மா கம்பெனி மேலே தான் நடந்துருக்கு. சினிமாவில் உப்மா கம்பெனி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உப்மா கம்பெனி தான் தமிழ்நாடு அரசு நடக்குது. 180 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி ஆட்டை போறதுக்கு காவல்துறை அதிகாரி பிளஸ் வந்து இந்த களவாணி பையன் இருக்கான் இல்லையா, சப் ரிஜிஸ்டார், அப்புறம் ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அயோக்கியர்கள், இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்போ கூட்டு களவாணி பண்ணி 170 கோடி ரூபா ஊரப்பாக்கம் ப்ராப்பர்ட்டியை ஆட்டை போட இன்னைக்கு யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் விசில் ப்ளோயர் திரு வராகி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. உங்க மேல வந்து உங்களுடைய அந்த சமூக செயல்பாடுகளை முடக்கிற விதத்திலையும், நீங்க ஊடகங்கள்ல பேசக்கூடிய நிறைய விஷயங்களை முடக்கிற விதத்திலையும் வந்து ஆளும் கட்சியினர் நிறைய பொய் வழக்குகளை போடுறதா நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுல உங்க மேல கடந்த காலங்களில் போடப்பட்ட ஒரு 5 வழக்குகள், அதுல 2 வழக்குகள் குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். 3ஆவதா என்ன பொய் வழக்கு போட்டாங்க, அந்த வழக்குடைய பின்னணி என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க சார். நம்ம கடைசி நேரத்தில் நம்ம பேசும்போது, அடுத்த போன காணொலியில் பேசும்போது என்னன்னா, சாரதி என்பவர் வந்து ஒரு வழக்கறிஞர்னு சொன்னார். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதில் அடிப்படையில் கேஸ் ஏஜென்சி வாங்கி தரதா சொல்லி வழக்கறிஞர் வாராகி என்பவர் என்னிடம் வந்து அப்ரோச் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருந்தாங்க போலீஸு. அதுக்கு நான் ஏற்கனவே அதில் சொல்லியிருந்தேன் என்ன நடந்திருக்குன்றது. 2வது, அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர் வந்து வாராகி கிடையாது. ஆனால் அந்த சாரதின்ற ஒரு சீட்டிங் 420, அவங்க அப்பா அவரு எல்லாம் 420, அவர்னா ஆதி கேசவன், ஒரு 420, அடுத்துக்கு 420 சின்ன 420. இது இந்த சின்ன 420 யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாரதின்றவன் வக்கீல்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான். இவன் வக்கீலுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அப்பாவோடவே இவன் வந்து இந்த ஊரில் லோன் வாங்கி தரேன்னு சொல்லி ஆட்டையை போட்டவன். இப்போ ஒரு பெரிய சீட்டிங் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சீட்டிங் சென்னையில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சென்னை மாநகர கமிஷனர் அருண், அப்புறம் வந்து செல்வ பெருந்தகை ஒரு கூட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கூட்டு களவாணித்தனத்தில் இன்னொரு ஒருத்த வரான். யாரு சார்? அதான் இவன் தான் சாரதி. சாரதி எப்படி வர்றான்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் சவுக்கு சங்கருடைய இஷ்யூ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இப்போது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பங்கு இருக்குது. அருணுக்கு ஒரு பங்கு இருக்குன்னா, சவுக்கு சங்கருக்கு வந்து பாதித்ததில்லை, இன்னொரு ஆள் அவருடைய பேசுறதா பாதிக்கப்பட்டதா சொல்லக்கூடிய சில நபர்களை அழைக்கிறான். அவர் என்ன சொன்னார், துப்புரவு தொழிலாளிக்கு வர வேண்டிய ஒரு சலுகைகளோ அது வந்து கொடுக்கப்பட வேண்டிய திட்டங்கள் முறைகேடு நடந்திருக்கு. அதை வந்து செல்வ பெருந்தகை ஒரு 420 மாடர்கேஸ் அக்யூஸ்ட் வந்து இது வேறு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு. இதுதான் குற்றச்சாட்டு. இதே தான் நானும் சொல்கிறேன். இதை நான் 3 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆள் பெருந்தகை செல்வ பெருந்தகை செல்வம், நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஐயா உங்களுடைய எம்டி சுப்பிரமணியம் அவர்களுடைய காணொலி தனியாகவே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து பல கொலைகளை பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் செல்வ பெருந்தைக்கு சாரதிக்கு என்ன லிங்க்னு கேட்டினா, ஒரே இயக்கத்தை சார்ந்திருக்காங்க, ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு மேலே வழக்கு கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி அதை கேஸ் நடத்துறதுக்கு அவருக்கு வந்து ஒரு 18 வண்டியை வந்து இந்த துப்புரவு தொழிலாளிகள் வேலையில் பலன் அனுபவிச்சிருக்காங்க. யாரும் கேட்டீங்கன்னா, இந்த சாரதின்னு ஒரு 420, குடும்பமே 420, இந்த கும்பலும் 420. நான் ஏற்கனவே சொன்ன ஆட்களுடைய கும்பலும் பக்கா 420. ஆசை கதாநாயகனுக்காக அந்த ஆசை நாயகிகளுக்கு வந்து இவனுக்கு எப்படின்னா, சமூகத்தில் இவனுக்கு யோகியமான மாதிரியே நிற்கிறது. வெளியில் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம் மிக மோசமான அயோக்கியத்தனம். இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தான் அந்த ஆரோக்கியம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருல்ல, அவன் ரூட்டு தனியாக எடுத்து வராங்க. உங்களுக்கு
அவனுக்கு அடுத்த பாட்டில் வரும்போது நான் சொல்கிறேன். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் இப்போ முடிகிற தருணம் இருக்கிறதுனால பல விஷயம் இங்கேயே சொல்கிற கூடாதுக்காக சொல்கிறேன். அவன் என்னென்னலாம் சம்பாதிச்சிருக்கான் தானே, இவனுக்கு வந்து இந்த WMA வேலை பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் இதெல்லாம் ஓப்பனாகவே சொல்லலாம். எனக்கு அதை பற்றின கவலையே கிடையாது. வாழைக்கே வாராகி காத்திருக்காது, இதுதான் எப்போவுமே இருப்பேன். இவனுங்கெல்லாம் தப்பாக இருக்கான்னு சொன்னால் நம்மளை தப்புன்னு சொல்கிறானுங்க இந்த 420காரனுங்க. அதனால் எல்லாத்துக்கும் நம்ம தயாரான ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம். கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. சிபிசிஐடியில் இந்த வழக்கு போயிட்டு இருக்காரு. 5 வழக்குமே போடப்பட்ட வழக்கு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வந்து இதை மாற்றி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த கட்டம் இந்த சாரதிகள்லேருந்து ரோல் வந்துடுச்சு. அடுத்து ஒருத்தன் கிளம்பி வரான். அவனை பற்றி தான் இப்போ சில தகவலை நாளைக்கு என்கொயரி நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்த சொல்ல முடியாத கட்டத்தில் பேர் சொல்லாமல் சில விஷயங்கள் சொல்கிறேன். வேலை வாங்கி தரதா சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். இந்த சாரதிக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல முடிக்க மாட்டேன். என்ன எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த ராம்தாஸ் அத்வாலேன்னு சொல்லி ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார். அது சவுக்கு சங்கர் ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. அவருடைய சவுக்கு காணொலியிலே சொல்லியிருக்காரு. இவனுக்கு எல்லாம் கூட்டுக்கலவடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த வேலை வாங்கி தரதா சொல்லி ஒரு புகார். அந்த புகார் அடிப்படையில் எல்லாமே இவனுக்கு சென்னை மாநகரத்திலே இருக்கக்கூடிய இந்த கேவலமான இந்த போலீஸ் வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிற இந்த காவல்துறை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், KK நகரில் இப்போ நம்ம அந்த MLA கூட நடத்துகிற விஷயங்கள், அப்புறம் இன்னொரு வடப்பள்ளியில் நடக்கிற இன்சிடெண்ட்டு, அப்புறம் பல பகுதியில் அந்த சென்னை மாநகரத்தில் போலீஸ் வேலையை தவிர மீது எல்லா வேலையும் கரெக்டாக பார்க்குறாங்க. இல்லீகல் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவனை விட இவன் பிரமாதமாக வேலை பார்க்குறான். இவன் தான் முதல் வேலையை பார்க்கறதுக்கு சில அதிகாரிகள் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் ஒருத்தனை புகார் கொடுக்குறான். எங்கடா வேலை வாங்கி தரோம்னா, உயர்நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தரதா வந்து உயர்நீதிமன்றத்தில் நான் இல்லை, உயர்நீதிமன்றத்தை நீதிபதியே வந்து நினச்சா கூட வேலை வாங்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போலாம் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வந்துடுச்சுங்க. வேலை வாங்கி தரணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த APRO ஒன்று போடுவாங்க போஸ்டிங். APRO ஒரு போஸ்டிங் போடுவாங்க. எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் அவன் சொந்தக்காரன், மாமா மச்சான், மந்திரிக்கு மச்சான், வேண்டப்பட்டவன், மாட்டுச்சிவாய்க்கு வேண்டப்பட்டவன், இல்லை பல விஷயங்களை வேலை பண்ணி கொடுக்குறவன், இவனுக்கெல்லாம் தான் இந்த வேலைகளில் பெரும்பாலும் பேரத்தில் இவங்க அந்த APRO இவங்க கவர்மெண்ட் வந்து அதில் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் அதை பண்ணலான்னு சொல்லி இவங்க ஒரு சில ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருணை அடிப்படையில், அப்புறம் வந்து வாரிசுகள் அடிப்படையில் கொடுக்குறவங்க தான் சிலதெல்லாம் இந்த அரசாங்கம் சிலதெல்லாம் முன்னெடுத்து பண்ண முடியும்னு ஒரு வழிமுறைகள் வகுத்துருக்கு. வாராயில் மிகப்பெரிய உச்சத்தில் கூட உச்சநீதிபதி தலைமை நீதிபதியே சொன்னால் கூட அந்த இடத்துல ஒரு வேலை கூட வாங்க முடியாது. இல்லை ஒரு என்ன சொல்கிறது, அதை விட கீழே ஏதாவது வேலை கேட்கறான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வாங்க முடியாது. அப்படி ஒரு டுபாகூர் வச்ச நம்ம சென்னை மாநகர காவல்துறை ஆணையர், அவர் ஒரு டுபாகூர் வேலை பார்க்குறது. ஏன்னா நான் அவரை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இவர் எங்கெங்கெல்லாம் சொத்து பட்டியல் சேர்த்து வச்சிருக்கிறாரு, இவர் எங்கெங்கெல்லாம் சொத்துக்களை வந்து ஆதாரபூர்வமாக போட்டிருக்கேன். எனக்கு ஒன்றும் ஆதாரம் இல்லாமல் இல்லை, எல்லாமே தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் வாங்கியிருக்கேன். சில இடத்துல இப்போ நான் அரெஸ்ட் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் சிலதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதையெல்லாம் சென்னை மாநகர காவல்துறையை மிக மோசமான ஒரு காவல்துறைக்கு களம் வைக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் அருண். அவ்வளோ கேவல பிடிச்ச விஷயம் இந்த முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியலையே. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நான் எவ்வளவோ அப்படி சொல்லி பார்த்துட்டேன். இப்படி ஒரு முதலமைச்சரை நான் இத்தனையோ முதலமைச்சரில் பார்த்துட்டேன். எம்ஜிஆர் அவர்களை பார்த்துருக்கேன், அம்மையா ஜெயலலிதா அவர்கிட்ட பார்த்துருக்குறேன், எடப்பாடி அவர்களை பார்த்துருக்குறேன், OPS பார்த்தாச்சு. இன்னும் வந்து நடுவில் ஜானகி அம்மையாரை கூட நம்ம அந்த அவர் எம்ஜிஆர் பிறப்புக்கு பிறகு அவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடைக்காலத்தில் இருந்தால் கூட அவங்க ஒரு நல்ல விஷயங்கள் 4 விஷயங்கள் செஞ்சுட்டு போயிருக்காங்க. இப்படியும் ஒரு மினிஸ்டர் சிஎம்ஐ வந்து எதை சொல்கிறதே தெரியல, வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ கடந்து இப்போ நான் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். சென்னை மாநகரத்தில் தகவல் பெறும் உரிமை சட்டம் அந்த ஆணையத்தில் ஒரு காணொலி ஒன்று போட சொல்கிறேன். காணொலி காட்சி வாயிலாக அந்த நடைமுறைக்கான விஷயங்களை வழக்கு சம்மந்தமாக பேசுவாங்க. நான் எப்பவுமே என்னென்னா தகவல் உரிமை சட்டம்ன்றது நம்ம வீட்டில் ஆன்லைன்னா இங்கே வச்சு பண்ணிக்கலாம், ஆஃபீஸில் வந்து பண்ணிக்கலாம், நம்ம நேரடியாக போகணும் அவசியம் கிடையாது. அங்கே நிறைய இப்போ எல்லாமே நிறைய வந்துருச்சு. இது நீதிமன்றத்தில் அது வந்துருச்சு. இப்போ வந்திருக்க ஒரு விஷயம், இன்றைக்கி ஒரு அவஸ்தைப்பட்டேன். சென்னை மாநகர ஆட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு காணொலிக்காக காலைல போயிருந்தேன். போனால் அப்படி ஒரு அலுவலகமே வந்து ஒரு NICன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் மாவட்ட ஆட்சியர் கண்ட்ரோலில் ஒரு அலுவலகம் இருக்குது காணொலி பண்ணுறதுக்கு, NICன்னு சொல்லிட்டு. பார்த்தா ஆளே இல்லைங்க.
மக்கள்லாம் வேஸ்ட்டாக நிற்கிறான். நானும் தாம்பரத்துலேருந்து அங்கேருந்து புறப்பட்டு வந்து நான் ஒரு 50 கிலோமீட்டர் வந்து பார்க்குறேன். அதில் ஆஃபீஸில் ஆள் இல்லை. அவன் கேட்டால் அந்த வீடியோ காணொலி உங்களுக்கு அனுப்புகிறேன். தனியாகவே நீங்கள் அதை வந்து இதில் போடுங்க. ஏன்னா எதுவுமே தெரியலங்க. இப்படி ஒரு முதலமைச்சரை பார்த்து நம்மளே வந்து செருப்பு கட்டி அடிச்சுக்கலாமான்னு இருக்கு. அப்படி ஒரு ஏன்டா இப்படி ஓட்டு போட்டேன். நான் ஓட்டு போட்டிருக்கேன், அந்த வழி எனக்கு தெரியுது. மக்கள் காரி காரி துப்புற அளவுக்கு மோசமான ஒரு முதலமைச்சர். இந்த மாதிரி மட்டமான ஒரு கமிஷனரை இங்கே வேலைக்கு வச்சுக்கிட்டு அந்த இன்னைக்கு சென்னையில் பாருங்க எல்லா போதை வஸ்துகளுமே கிடைக்குது. யோகியம் மாதிரி இப்போ உட்காந்துக்கிறாங்க. எவர் காலு யார் காலை வந்து பிடிச்சி இடிச்சா வந்து தக்க வச்சுக்கிறாங்க. தவிர இந்த பொய் வழக்கு, எத்தனை பொய் வழக்கு. சிறைச்சாலையில் போயிட்டு நீங்கள் நீதிபதிகள் தான் பார்க்கணுங்க. சிறைச்சாலையில் போய் ஒரு கிரீவன்ஸ் எடுத்தாங்க வச்சிங்களேன். சிறைச்சாலையில் எனக்கு வந்து பிரிசன் 1 பார்த்தீங்கன்னா பிரிசன் 2 3500 சிறைவாசிகள் இருக்காங்க. அதில் 70% வந்து எனக்கு தெரிஞ்சு நியாயத்துக்கு பொய் வழக்கில் வந்தவங்க தான் அதிகமாக இருக்குது. ஒரு 30% கூட அதில் சில விஷயங்கள் இவங்களுடைய சுயநலத்துக்காக ஒரு கஞ்சா வைக்க சொன்னால் வித்தாரம் படம் சொல்லியிருப்பான், தெரிஞ்சிருப்பான். அவனை பிடிச்சி போலீஸ் வந்து காவல்துறையில் வழக்கு போட்டிருப்பான். சென்னையில் அப்படி நிறைய விஷயம் நடந்திருக்குது. இந்த மாதிரி அயோக்கியத்தனமான கேவலமான மோசமான சட்ட ஒழுங்கு மோசமான இருக்கக்கூடிய சூழ்நிலையில சென்னையில் காவல் ஆணையருக்கு முன்னாடி இப்படி ஒரு பொய் வழக்கு போடுறாங்க. இந்த மாதிரி நான் கலைஞர்கிட்டலாம் ஒரு தகவலை போய் சொன்னோம்னா நீங்கள் பார்க்கவே வேணாம், துண்டிச்சிட்டு போதுங்க. இதை மாதிரி நடந்திருக்கு. ஒரு பத்திரிகை செய்தி வந்தால் போதுங்க, ஒரு சின்ன பத்திரிகை செய்தி வந்தால் கூட அதுக்கான எஃபெக்ட் எடுப்பாருங்க. இப்படி ஒரு பீஸை வச்சுட்டு நம்ம படுறோம் பாருங்க, படாத பாடு. இல்ல காவல்துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதே முதலமைச்சர் தானே சார், தெரியாம எப்படி சார் இருக்கும்? ஏங்க எதுவுமே தெரியலங்க அவருக்கு. இல்ல தெரியல அப்படின்றத தாண்டி தெரிஞ்சும் தெரியாம இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? ஏன்னா தெரியாம வசூல் பண்ணி கொடுத்தாதான் வாங்கி பாரும்மா, வசூல் பண்ணி கொடுத்து வாங்கிக்கணுமாம்மா. என்னங்க அநியாயமா இருக்குது. எனக்கு பல விஷயங்கள் தெரியுது. யார் யார் காலில் அவங்க முதலமைச்சர் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும், அவங்க காலில் விழுந்து அது உட்காந்து அதுக்கான தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுத்து வேலை. இதெல்லாம் ஒரு பொழப்பா? சென்னையில் இன்னைக்கு அடிக்கிற வெயில் இருக்க காவல்துறைகளுக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குறிப்பாக பெண்கள் வந்து மிக சிரமமான விஷயங்க. எதுவுமே நான் தெரியாதுன்னு நான் இப்போதுக்காக சொல்லலைங்க, இந்த ஒரு பிரச்சனை வச்சு சொல்ல. இப்போ சமயத்தில் பார்த்தீங்க, இவர் வந்த உடனே சைலேந்தர் பாபு இருக்கும்போது ஒரு ஜியோ ஒன்று போட்டோம், வேலை வாய்ப்புலாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் லீவு தரும் காவலருக்குன்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் அப்பவே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு உப்மா, எல்லாமே உப்மா கம்பெனி. தமிழ்நாடு அரசே ஒரு உப்மா கம்பெனி மேலே தான் நடந்துருக்குது. சினிமாவில் உப்மா கம்பெனின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உப்மா கம்பெனி தான் தமிழ்நாடு அரசு நடக்குது. அதுவும் வந்து காவலருக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. சரி, நான் திரும்ப டைவர்ட் ஆகிப்படக்கூடாது. இந்த கேஸில் ஒருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாலே அது முடியாதுன்னு சொல்லியாச்சு நம்ம. அடுத்தது இன்னும் 2 வழக்கு. அந்த 2 வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் வந்து சப் ரிஜிஸ்ட்ரார், அதே இந்த ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த வைத்திலிங்கன்னு ஒரு 420 ஒருத்தருக்கான், ஊரெலாம் ஏமாற்றிட்டு இருக்கான், மக்கள் லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சுட்டு இருக்கான். அவனுடைய வழக்கு இன்னொரு விஷயம், அது ஒரு லேண்டு மேட்ருங்க. இப்போ உள்ளுக்குள்ளே நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னடா அந்த இஷ்யூன்னு பார்த்தா, இதில் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பங்கு இருக்குது. கிட்டத்தட்ட 170 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி, ஊரப்பாக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. அதில் இவனுங்க எல்லா தப்பும் பண்ணுறத நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வச்சு தான் நான் ஜெயில் கைது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொன்னேன். இவன் லஞ்சம் வாங்குறான், அதை வாங்குறான் அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக வீடியோலாம் வச்சுருந்தோம். அதை வச்சு தான் இவனுங்க எல்லாம் ஒன்றா சேர்றானுங்க. எல்லாம் பாருங்கள், எல்லா திட்டு பேரும் ஒன்றா சேர்றான் பாருங்க. ஒருத்தில் 100 இப்போ நான் லேட்டஸ்ட்டாக இப்போ தான் நான் அந்த ஒரு வீடியோ ஒன்று எனக்கு அங்கேருந்து ஒரு சில நண்பர்கள் அனுப்புனாங்க. பார்த்தா 180 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி ஆட்டையை போகிறதுக்கு காவல்துறை அதிகாரி ப்ளஸ் வந்து இந்த களவாணி பையன் இருக்கான் இல்லையா, இதில் சப் ரிஜிஸ்ட்ராரு, அப்புறம் ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அயோக்கியர்கள், இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போது கூட்டு களவாணி பண்ணி 170 கோடி ரூபா ஊரப்பாக்கம் ப்ராப்பர்ட்டியை ஆட்டையை போட இன்னைக்கு வேலை இறங்கிதான். இப்போ இதில் யார் பேசினாலும் எதிர்த்து பண்ணாலும், இந்த முறைகேடுக்கு எதிராக சண்டை நம்ம வந்து சட்ட போராட்டம் பண்ணாலும் உடனே வந்து பொய் வழக்கு போகிறதுக்கு தயாராகிட்டானுங்க. இப்படி தான் நம்மளை வந்து ஒவ்வொரு வழக்காக சேர்க்குறானுங்க. அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் வழக்குலேயே இன்னொரு விஷயங்கள், ஏன்னா நமக்கு அப்பயே சொல்கிறேன்னே, இதெல்லாம் மைண்டில் ஏற்றுறதே இல்லை. இந்த மாதிரி எத்தனை வழக்கு போட்டாலும் நம்ம இவனுக்கு தப்பானவன்றதை எந்த காலகட்டத்திலையும் நம்ம விட்டு கொடுக்கவே போகிறதில்ல. இந்த மாதிரி
இந்த மாதிரி மக்கள் விரோதமான செயல்பாடுகள் செய்யறதுக்கு இப்படி ஒரு காவல்துறை அதிகாரிகளை வச்சு வேலை பார்க்கறது தமிழக அரசுக்கு இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு தற்கொலைக்கு சமமான இது. ஏன்னா மக்கள் இது வந்து ஓட்டு போட்டதுக்கு அவன் தாங்க தற்கொலை பண்ணிக்க போறான். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டான். எத்தனை அந்த ஒரு பெண்ணு தற்கொலை பண்ணிட்டா பாத்தீங்களா? 2 பேர் நாயத்தை கேட்டு போனா ஒரு காவல் நிலையத்துக்கு 2 பெண்ணு. இப்படி தாங்க சென்னையிலேயே பல விஷயங்கள் நீங்க வெளியே போய் பாருங்களேன், ஒரு நியாயமும் கிடைக்காதுங்க. நீங்க ஒண்ணும் இல்லை, ஒரு நாளைக்கு சராசரி ஒரு கேமரா எடுத்துட்டு உங்களுக்கு செய்தி வேணும்னா ஒரு நாளைக்கு சென்னையில மட்டுமே 1000 செய்தி எழுதலாம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, ஒரு ரெவன்யூ ஆஃபீஸ்க்கு போங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஒவ்வொருத்தரும் கேமரா எடுத்துட்டு நீங்க வந்து கேமரா தூக்கிட்டு தான் போன அவசியம் இல்லை, செல்போன்ல எடுத்துட்டு நீங்க அழகா கிளிக் பண்ணி நீங்க நிறைய ஸ்பை கேமரா வந்துச்சு. அப்படி வந்து பல இடத்துக்கு நீங்க மக்களோட நடமாட்டம் உள்ள எங்கெங்கெல்லாம் இந்த அயோக்கிய அரசியல்வாதிகளுடைய அயோக்கியத்தனம் தாங்கன்னு நம்ம சண்டை போடுறோம், அந்த அதிகாரிகளுடைய அயோக்கியத்தனத்தை வெளியில இருந்து நம்ம உரிச்சு காட்டுறோம். அதான் நான் சொல்றேன், அதிகாரிகள் சரியா இருந்தா இந்த அயோக்கியர்கள் ஒழுங்கா இருப்பான்ல. இதெல்லாம் கேட்டா வழக்கு வரதான் செய்யும். வழக்கேவா வாராகி எத்தனை வழக்கு வந்தாலும் காத்திருப்போம். அதை நம்ம எதிர்த்து போராடுறது தான் நம்முடைய துணிச்சலான விஷயமே. இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுத்துட்டு நம்ம உட்காந்து பாருங்க, நாயம் லேட்டாக தான் ஜெயிக்கும், எப்பவுமே லேட் ஆகும். என்னதான் கேட்பான், ஏங்க 134 நாள் சிறைச்சாலையில் இருந்தீங்க, எதுக்குங்க போலீஸ் எல்லாம் பிரச்சனை? இன்னைக்கு இல்லையா, இவனோட இப்போ அருணுடைய முக்கியமான பாஸ் ஒருத்தருக்கார், அவரே எதிர்த்து போராடி இருக்கேன், அவருக்கு பாஸ் ஒருத்தருக்கார். நீங்கெல்லாம் அயோக்கியனா இருக்கீங்கடா, நீங்க அயோக்கியதனம் பண்றீங்கடா, அயோக்கியதனம் பண்ணீங்கன்னா உங்களை எதிர்த்து கேட்கவே முடியாதுன்னா அப்புறம் யார் தான் பண்றது? நீதிமன்றம்லாம் எப்படின்னா நம்ம எடுத்துட்டு போய் கொடுத்தாதாங்க நம்ம வாழும் நீதிபதிகள் பார்ப்பாங்க. தெய்வமா நம்ம நினைக்கிறது எதுக்கு காரணம்? இன்னைக்கு டாஸ்மார்க் கேஸ் எடுத்துக்கங்களேன். இன்னைக்கு காலையில் நீதிபதி நம்ம அன்னைக்கு நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம கடவுளாக பார்க்கக்கூடிய நீதிபதிகள் நல்லது ஒரு தீர்ப்பை விரைவில் கொடுப்பார்கள் சொன்னோம். இன்னைக்கு அந்த டாஸ்மார்க் முறைகேடுகளை பற்றி இன்னைக்கு வெளியில் விட்டுறோம். இப்படி தொடர்ந்து சமூகத்தில் வாராகி இல்லை, சவுக்கு சங்கர் இல்லை, இன்னும் எத்தனையோ, இப்போ நம்ம ஃபெலிக்ஸ் ஹெரால்டு இல்லை, சமூகத்தில் வந்து போராடக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த காவல்துறை அச்சுறுத்தான் செய்யும். அதை எதிர்த்து போராடி தான் நம்ம வெற்றி பெறணும். நியாயம் தர்மம் இதெல்லாம் வந்து சட்ட யுத்தத்தின் பேரில் தான், சட்ட யுத்தத்தில் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த வழக்கு இந்த மாதிரி எத்தனையோ பேர் நுழைஞ்சு போயிருக்கவங்களாம் உண்டு. நான் பெரும்பாலும் பார்த்துருக்கேன். இவங்க அதிகபட்சம் குண்டாஸ் போட தெரியும், இவனுங்களே குண்டனுங்க. இவனுங்க மேல எத்தனை வழக்கு போறது? குண்டாஸ்னா இவங்க 100 குண்டாஸ் போடணும் இவங்க மேல. இவங்க சர்வீஸ்ல இருந்த ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா உங்க மேல ஒரு குண்டர் சட்டம் போட்டு அதை நீதிமன்றமே ரத்து செய்ததெல்லாம் கூட நம்ம பார்த்திருந்தோம். அதான் சொல்றேங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற சில காவல்துறை அதிகாரி மாதிரி நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இப்போ ஹோம் செக்ரட்டரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரிங்க, திரேஜ்குமார் ஐஏஎஸ்ன்ட்டு. அவர் அந்த வழக்குகளை பார்க்குறாரு. இவங்க வந்து 2 வருஷமா அருண் மேலே ஆதாரத்தோட குற்றச்சாட்டை சொல்றாரு, நடவடிக்கை எடுக்கல. நம்ம வந்து இதில் வந்து இவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை இல்லை, இந்த வழக்கு வந்து குண்டாஸ் போடுறாங்க. குண்டாஸை வந்து அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஹோம் செக்ரட்டரி ரத்து பண்ணுறாரு. இந்த வழக்கில் எந்த விதமான ஒரிஜினல் முகாந்திரம் இல்லாததுனால நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஏன்னா நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன், நீதிமன்றத்தில் இது மாதிரியான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது போட்டிருக்காங்க குண்டாஸ் போட்ட உடனே நீதிபதிகளை அதை பாராட்டினாங்க. நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது. இந்த அயோக்கிய அரசியல்வாதிகளையும் அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய அதிகாரிகளையும் நம்முடைய பிரச்சனைகள் வந்து வரதான் செய்யும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் கடந்து போயிடுறதில்லை. ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் எதிர்த்து நின்று இப்போ வரையும் சிபிசிஐடியில் வழக்கு போட்டிருக்கேன். அடுத்த கட்டமான வேலைகளை பார்த்துட்ருக்கேன். இன்னும் என்கிட்ட எடுத்துகிட்டு போன திருட்டு பொருள் இருக்குல்ல, திருடனுங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்க, போலீஸ்ன்ற பொருளை திருடனுங்க எடுத்துகிட்டு போனாங்க. அந்த வீடியோலாம் உங்களுக்கு காணொலியே கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். இதையெல்லாம் விரைவில் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு ஏன்னா இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் போகும்போது ஐயோ இதனால தான் இன்வெஸ்டிகேஷனே கெட்டு போச்சு, இல்லைன்னா வந்து நாங்கள் பின்னி பரல எடுத்திருப்போம். உங்கள் வெங்காய இன்வெஸ்டிகேஷன் சவுக்கு சங்கர் மேட்டில் பார்த்தோம்ல, காரி துப்புறா மக்கள். சிபிசிஐடியில் இப்படி ஒரு கேவலமான விஷயம். இந்த அதிகாரிகள்லாம் ஒவ்வொருத்தன் பின்னாடி, நான் சொல்கிறேன் கேளுங்க, ஒவ்வொருத்தன் பின்னாடியும் அழுக்கு நிறைய இருக்குது முதுகில். அந்த முழுக்க அந்த அழுக்கை நம்ம சுரண்டி எடுத்துகிட்டு தான் செய்வோம். இந்த போன்ற அதிகாரிகளை அப்புறப்படுத்தணும்னா நம்மளை போன்ற ஆட்கள், ஊடகவியலாளர்கள், சமூகத்தில் போராடக்கூடிய போராளிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இதுக்கான வேலைப்பாடுகளை செய்கிறோம். தொடர்ந்து இந்த வழக்கு சம்பந்தமாக இன்னும் விரைவில் வந்து நல்லது ஒரு தீர்ப்பு எதிர்பார்ப்போம்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு நீதிபதிகள் உத்தரவின் பேரில். இன்னும் ஒரு 20 நாளுக்குள்ளே எனக்கு எல்லா விஷயமும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிடுச்சுன்னா அந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்த இந்த அயோக்கிய அரசியல்வாதிகள், அருண் போன்ற காவல்துறைக்கு களங்கம் விளக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் எல்லாத்துடைய முகத்திரையும் சட்ட ரீதியாக நான் எதிர்த்து ஒரு நல்லதொரு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அதை முடிச்சுக்கிறேன். இந்த வழக்கில் அடுத்தடுத்த எதிர்பார்ப்புகள் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் எங்கள் கூட நேரம் ஒதுக்கி எங்களோட பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா, வணக்கம்.